சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. 12ஆம் திருமுறை. இன்னைக்கு நாம பார்க்க போறவர் 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் சேக்கிழயம் பெருமான் அருளி செய்தது. சேக்கிழார் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம். வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அப்படின்றவர் இந்த புத்தகத்தை போட்டிருக்காரு. அந்த உரைநடையிலிருந்து தான் நாம் இந்த வரலாறை படிக்கிறோம். நாம் இது வரைக்கும் சிவபெருமானோட கோயிலுக்குள்ளே புகுந்து எல்லாம் அவரை பாட சொன்ன உடனே தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிஞ்சாங்க. அந்த பாட்டை பாடி இன்னைக்கு நம்ம பதிவு ஆரம்பிப்போம். இந்த பாடலை பாடினீங்கன்னா குரு அருள் பரிபூரணமாய் கிடைக்கும். அதனால் இந்த பாடலை அருமையாக பாடுங்க. பித்தா இது இப்போ நீங்கள் பாடினவுடனே நான் சினிமா பாட்டு மெட்டுனா எல்லாம் இந்த மெட்டு தான், அதில் அவங்க அந்த மெட்டில் பாடியிருக்காங்க. இதை இது மாதிரி பாடணுன்னா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படின்னு பாடுவாங்க. நம்ம டிஎம்எஸ் அழகாக பாடியிருப்பார், சிவாஜி நடிச்சிருப்பார் சுந்தரரா திருவருட்செல்வரில். இப்போ நம்ம அதை பாடுவோம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனாமே. இதுக்கப்புறம் சினிமா பாட்டு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு பாடுவார் இவர். நான் ஏன் பல காலம் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லேன் என ஆமே. அப்படி பாடி இறைவனை புகழ்ந்தவொடனே தேவர்கள்லாம் மும்மாறி பொழிந்தாங்க. இந்த பாடல் அவ்வளோ அருமையாக சிவாஜி கணேசன் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். டிஎம்எஸ் அவர்கள் அவ்வளோ அருமையாக பாடியிருப்பார். இப்போ நம்ம அந்த சுந்தரரை அவர் ரூபத்தில் பார்த்தா மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெஜ சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு போவோம். வன்தொண்டன் பித்தா பிறைசூடி என தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். நாம் இப்போ ரெண்டு பாசுரம் தான் பாடணும். நம்பி ஆரூரராக திருமணம் செய்யவிருந்த சடங்கவி சிவாச்சாரியாரின் பெண் என்ன ஆனார். இப்போ நம்ம கதைக்கு வராங்க. நம்பி ஆரூரரையே உள்ளத்தில் தியானித்து சிவலோகம் அடைந்தார். அந்த அம்மா சிவலோகம் போயிட்டாங்க, அப்பா கிட்ட போயிட்டாங்க, சிவலோகம் போயிட்டாங்க. நம்பி ஆரூரர் திரு நாவலூர் சென்று கோவல நான்முகன் என தொடங்கும் பதிகத்தை பாடினார். திரு நாவலூரில் இருந்து திருத்துறையூரை அடைந்த வன்தொண்டர் மலையார் அருவி என்று தொடங்கும் பதிகம் பாடினார். தவநெறி நமக்கு அருளுமாறு அங்கு வேண்டினார். அங்கிருந்து சிதம்பரம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த பொண்ணு சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சிடுச்சு. இவர் அங்கேருந்து ஊராக போகிறார்.
கோவலன் அந்த திருநாவலூர்லேருந்து அங்கேருந்து பாடி சென்று திருநாவலூர் போய் அங்கே ஒரு பதிகம் பாடிட்டு அதுக்கப்புறம் துறையூருக்கு போய் அங்கேயும் போய் பதிகம் பாடுறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் போகிறாரு. இப்போ சிதம்பரத்தில் வழியில் திருவதிகை வீரட்டானத்துக்கு அவர் போனார். திருவதிகை வீரட்டானத்தில் போய் அங்கேயும் பாடுறார். தமது கையினால் உழவார பணியை, ஏன்னா அது திருநாவுக்கரசருடைய இடம் இல்லையா, அதுலேயும் சொல்கிறார். நான் சொல்கிறதுக்கு உழவார பணியை நாவுக்கரசர் செய்த தலம் அது என்பதை அறிந்தார். திருவதிகை வீரட்டானத்தை காலால் மிதித்து செல்ல பயந்தார். அதனால் திருவதிகை தலத்திற்குள் செல்லாமல் அதன் வெளியே உள்ள சித்தவட மடத்தில் வந்து தங்கினார். அன்று இரவு பெருமான் திருவடி எண்ணத்துடன் தூங்கத் தொடங்கினார். திருவதிகை வீரட்டானத்து பெருமான் முதிய அந்தணர் வேடம் கொண்டார். யாரும் அறியாதபடி சித்தவட மடத்திற்குள் நுழைந்தார். தம் திருவடியை நம்பி ஆரூரரின் திருமுடி மேல் நீட்டி வைத்து கொண்டு உறங்குபவர் போல படுத்திருந்தார். அதனை நம்பி ஆரூரர் அறிந்தார், கோபப்படவில்லை. நம்ம சுந்தரர் சீர்காழிக்கு போனார். சீர்காழிக்கு போகும்போதும் அந்த எல்லையிலிருந்தே இது ஞானசம்பந்தர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகாமல் அந்த எல்லையிலேயே தொட்டு கும்பிட்டுட்டு அங்கேயே பதிகம் பாடிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு பண்போடு நடந்திருக்காங்க பாருங்கள். இப்போ பெரியவங்கன்னு இல்லை சின்னவங்கன்னு இல்லை, மட்டும் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறோம். அந்த மரியாதைன்னா கிலோ என்ன விலைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் தலைகீழாக பண்ணுறோம். பெரியவங்களை அவமரியாதை பண்ணி நடத்துகிறோம், குழந்தைங்களை போய் மரியாதை கொடுத்து நடத்துகிறோம். குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்றுனாங்க. அது எப்போ பேதம் தெரியாத வரைக்கும் தான் தெய்வம். பேதம் தெரிஞ்ச பிறகு அது சராசரி மனிதன். குழந்தைன்றது அதுக்கு தெரியாத வயசில் தெய்வம் கூடவே இருக்கும், அதை காக்கிறதுக்காக. அப்போ சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இப்போ இதெல்லாம் படித்தோம்னா எவ்வளோ நெறி பார்த்தீங்களா. அங்கே இருந்த இடத்த நம்ம மெரிக்கிறதுக்கே அப்படி காலை கோசுறார். திருவதிகை வீரட்டானத்து அந்த உள்ளேயே மெரிக்கலை, அங்கேயே ஒரு மடத்தில் போய் தங்கிடுறாரு. அந்த மடத்தில் போய் நைட்டு படுத்து தூங்கும்போது சிவபெருமான் வந்துட்டார். வந்து அவர் தலை மேலே காலை வச்சின்னு படுத்துங்கிறார். அவருக்கு கோபம் வருது. கோபம் வரலை, முதல் தடவை இல்லையா, கம்முன்னு காலை தூக்கி வச்சுட்டு படுக்கிறார். அந்தணரே, அடிகளை என் தலை மீது வைத்திருக்கிறீர்களே என்று மட்டும் கேட்டார். என்னப்பா ஐயரே, என் தலைமையில் வச்சுங்கிற உன் காலை, அந்தணரே எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த முதியவர், எனக்கு வயதாகிவிட்டது, அதனால் நிதானம் புரியவில்லை என்று பதில் கூறினார். வயசானால் நிதானம் புரியாதுன்னு எங்கள் அப்பனே சொல்லிட்டார். இதிலேருந்து தெரிஞ்சுங்க, நமக்கு வச்ச இடம் தெரில, எடுக்கிற இடம் தெரியல. எங்கள் அப்பந்தான் சித்தம் நல்ல வேலை செய்யணும்னு கொடுக்கணும், சித்தம் கலங்காமல் இருக்கணும், நல்ல அறிவோடு இருக்கணும், சுய நினைவோடு இருக்கணும். சிவா. தமிழ்நாதரான நம்பி ஆரூரர் வேறு இடத்தில் தம் தலையை வைத்து படுத்தார். சரி, இவர்கிட்ட நம்ம தொல்லப்பட முடியாதுன்னு வேறு பக்கமாக திரும்பி படுக்கிறார். மீண்டும் அந்தணரான இறைவர் தம் திருவடிகளை நம்பி ஆரூரர் முடி மீது வைத்தார். நம்பி ஆரூரர் கோபம் கொண்டார். முதியவரே, என் தலையில் பல முறை உம்முடைய அடிகளை வைத்து மிதித்தீர், நீர் யார் என்று கேட்டார். கங்கையை தலையில் சூடும் பெருமான் என்னை யார் என்று நீ அறியவில்லையா? ஏம்பா, நான் அங்கேருந்து இந்த பக்கம் திரும்பி படுக்கிறேன், இங்கேயும் கொண்டாந்து எத்தனை தடவைப்பா என் தலையில் காலை வைப்ப? யார் நீ? என்ன யாரும் என் தலைமையிலேயே காலை வச்சுன்னு யார் நீ அப்படின்றாரு. அந்த சிவபெருமான் சொல்கிறாரு, என்னை யார் என்று நீ அறியவில்லையா என்று சொல்லி உடனே மறைந்தார். அவ்வளோதான், மறைஞ்சிட்டார். நீ யாருன்னு கேட்ட உடனே மறைஞ்சிட்டார். தம் தலை மீது திருவடிகளை வைத்தது பெருமானே என்பதை நம்பி ஆரூரர் அறிந்தார்.
என்னுடைய ஆணவத்தினால் இறைவனை அறிந்து கொள்ளாமல் போனேனே என்று வருந்தினார். தம் குலத்தவரை அறியாதவர்கள் யாராவது உண்டா? நம்மளுடைய இனத்தை தெரிஞ்சுக்காதவங்க, நம்மளுடைய மனுஷாளுங்களை தெரிஞ்சுக்காதவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? பார்க்கும்போதே சொல்லுவாங்க, என்னங்க எங்கிட்ட, ஓ நீங்கள் அப்படியா, நீங்கள் ஒத்த கயிறு போட்டுங்கிறீங்க, நீங்கள் ரெட்டை கயிறு போட்டுங்கிறீங்க அப்படின்னுவோம். அந்த மாதிரி தம் குலத்தவரை அறியாதவர்கள் யாராவது உண்டா என்ற பொருள்படும் வண்ணம் தம்மானை அறியாத சாதியருளரே எனத் தொடங்கும் பதிகம் பாடினார் வன்தொண்டர். அந்த பதிகத்தை பாடி தென் திசை கங்கை என பெரும் திருக்கெடில நதியில் நீராடினார் ஆரூரர். திருவதிகை வீரட்டான பெருமானை வணங்கினார். பின்பு நடுநாட்டு தலமாகிய கருட ஆற்றின் தென்கரையில் உள்ள திருமாணிக்குழி என்ற தலத்தை அடைந்தார். அங்கு எழுந்தருளியுள்ள பெருமானை வழிபட்டார். அங்கிருந்து புறப்பட்டு திருத்திணை என்னும் நகர் அடைந்து நீரு தாங்கிய எனத் தொடங்கும் பதிகம் பாடி சிதம்பரத்தின் எல்லையை அடைந்தார். அந்த மாதிரி எல்லாம் அந்த 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 மடத்திலிருந்து ஆற்றுல குளிச்சுட்டு சிவபெருமானை சேவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. ஒவ்வொரு தலமாக போயிட்டு சிதம்பரம் எல்லையை வந்து அடைகிறாரு. சிதம்பரத்தின் வடக்கு திசையில் உள்ள வாயிலுக்கு முன் ஆரூரர் வந்து சேர்ந்தார். இதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பகுதியில் நம்ம ஆரூரருடைய பெருமையை பார்ப்போம். இதையெல்லாம் கேட்டு பாடி பணிங்க. சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுந்தரருடைய குருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், சிவபெருமான் இவருடைய பாட்டை கேட்கறதுக்காகவே சுந்தரர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடியே போகிறார். ஆகையினால தான் சுந்தரருடைய பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ உங்களுடைய வறுமையெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும். திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆலிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி. நம்பி ஆரூரர் திருவடிகளே போற்றி போற்றி. இந்த பதியத்தை ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு பாடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான செல்வ வளமும் பெருகும். நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு அன்னம் நம்மளுக்கு வீட்டில் தங்கும். அரிசி பானையில் அரிசி இருக்கும், நெல் பானையில் நெல் இருக்கும். விவசாயிகளுக்கு நிறைஞ்ச வளத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாடல். நீல நினைந்தடியேன், நீல நினைந்தடியும், எப்பயும் நான் மறக்க மாட்டேன். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் தினமும் கைதொழுதேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோலில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளில் எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியேன். எப்பா குண்டையூரில் நெல் வாங்கினேன், என் பொண்டாட்டி வருத்தத்தில் இருக்கா, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும்னு, நீ அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சுந்தரருக்காக எல்லா பணியையும் செய்த இறைவன் அவருடைய பாடலை பாட நம்மளுக்கும் அள்ளி கொடுக்கும் வள்ளல் நம்ம சிவபெருமான். ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.